أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فعسى ربي أن يؤتيني خيرا من جنتك ويرسل عليها حسبانا من السماء فتصبح سعيدا زلقا. உன்னுடைய தோட்டத்தை விட மிக்க மேலானதை என் இரட்சகன் எனக்கு கொடுக்கவும், மேலும் உன் நன்றி கெட்ட தன்மையின் காரணமாக அதன் மீது வானத்திலிருந்து வேதனையை அனுப்பி வைக்கவும் போதுமானவன். அப்பொழுது அது வழுக்கக்கூடிய வெட்ட வெளியாக ஆகிவிடும். அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 40வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். 32வது ஆயத்துல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தோட்டக்காரர்களுடைய அந்த நிகழ்வை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே வரான். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த செல்வந்தர் அவர்கிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகளை வச்சு பெருமை அடிக்கும் விதமாக, தற்பெருமை கொள்ளும் விதமாக சில வார்த்தைகளை சொல்லிடுவாரு. ஸோ அதற்கு இந்த அவருடைய ஏழையான நண்பர் பதிலளிப்பார். அவருக்கு புரிய வைப்பார். நீங்க இப்படி நினைக்கிறது, இப்படி இருக்கிறது, இதெல்லாம் தவறுன்னு சொல்லி புரிய வச்சுட்டு, அப்படியே அவருடைய ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைப்பார். என்னோட இறைவனை நான் எப்படி புரிஞ்சிருக்கேன்றத அவர் எடுத்து சொல்லிட்டு, தொடர்ந்து 40வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நண்பர் சொல்ற வார்த்தையை பதிவு செய்து காண்பிக்கிறான். அவர் என்ன சொல்றாரு? ஃபஅஸா ரப்பி ஐயுத்தியனி கைரம் மின் ஜன்னதிக. எனது இறைவன் உனது தோட்டத்தை விட மிக சிறந்த ஒன்றை எனக்கு வழங்கக்கூடும். இப்போ அவரு இன்னும் ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. இன்னும் அவருக்கு எச்சரிக்கை பண்றாரு. சோ அத பற்றி தான் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஃபஅஸா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அஸா அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அஸா அப்படின்னா ஒருவேளை அல்லாஹ் எனக்கு கொடுக்கலாம். இப்போ அவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அல்லாஹ்வினுடைய கருணை, அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய அந்த நாட்டத்தின் அடிப்படையில தான் எல்லாமே நடக்குதுன்ற அவருடைய அந்த நம்பிக்கை சில வார்த்தைகளால வெளிப்படுறத பார்க்க முடியும். குறிப்பாக அஸா அப்படின்ற வார்த்தை. அந்த செல்வந்தருடைய வார்த்தை வேற மாதிரி இருந்துச்சு. நிச்சயமாக எனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் அவர் சொன்னாரு. ஆனா இந்த ஏழையுடைய அவருடைய ஃப்ரெண்டோடைய வார்த்தை அதற்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்றத அவருடைய ஈமான் அந்த தரத்தை நம்ம பார்க்க முடியுது. கைரம் மின் ஜன்னதிக்க, உனது தோட்டத்தை விட சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சோ இது 2 அர்த்தத்துல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, இந்த உலகத்துல அல்லாஹ் நினைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா, உன்கிட்ட இருக்க செல்வத்தை விட, அதிகாரத்தை விட, வசதியை விட அல்லாஹ் என்னை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2வது அர்த்தம் அப்படின்னா அது எப்படி பார்க்கலாம்? உனக்கு இந்த தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனா இந்த அழியிற தோட்டத்தை விட, எப்படினாலும் இது உன்கிட்ட நிலையா இருக்க போறது இல்ல. இந்த அழிந்து போகக்கூடிய தோட்டத்தை விட அழியாத சொர்க்கத்தை அல்லாஹ் எனக்கு தருவான் அப்படின்ற அந்த மறுமையில அல்லாஹ் எனக்கு வழங்கக்கூடும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம பார்க்க முடியுது. அப்போ உனது தோட்டத்தை விட சிறந்தது அப்படின்றது இந்த உலகத்திலேயா இருக்கலாம், அல்லது மறுமையாக இருக்கலாம். 2 அர்த்தத்திலையும் அவர் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தஃப்சீர்ல நம்ம பார்க்க முடிகிறது. சோ அப்ப என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஏழ்மையான தன்மையில் இருக்கக்கூடிய மனிதர் ஒரு அதிகாரம், செல்வம் படைத்த ஒரு ஒரு ஆளுக்கு முன்னாடி நேருக்கு நேரா நின்னு, உன்னுடைய செல்வத்தை விட, வசதியை விட என்னிடம் இருக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய ஈமான், என்னுடைய அல்லாஹ்வினுடைய ரஹ்மத், இதுதான் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி எதிர்த்து சொல்றதுக்கே ஒரு ஒரு துணிச்சல் வேணும், ஒரு தைரியம் வேணும். அது அந்த அவருடைய ஃப்ரெண்டுக்கு இருந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. சோ தொடர்ந்து அவர் என்ன சொல்றாரு? "வயுர்சில அலைஹா ஹுஸ்பானம் மினஸ் ஸமாஇ." அதன் மீது, அதாவது அந்த தோட்டத்தின் மீது அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு தண்டனையை, ஒரு அழிவை அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு அனுப்பி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் அவருக்கு சொல்றாரு. அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு. வயுர்சில அப்படின்னா அனுப்பி வைக்கிறதுன்னா நேரடியாக அல்லாவிடமிருந்து வரும் அப்படின்ற பொருள்ல சொல்வதாக நம்ம பார்க்க முடியும். சோ இது ஒரு ஆக்சிடென்டலா நடக்கக்கூடிய அந்த விபத்து மாதிரி நீங்க நினைச்சிட வேணாம். நீங்க உங்களுடைய அந்த தற்பெருமையின் வழியா நீங்க ஒரு சில வார்த்தைகளை விட்டீங்க இல்லையா? அதனால அல்லாஹ் உங்களுக்கு குடுக்கிற தண்டனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஃப்ரெண்ட் சொல்றத பார்க்கலாம். ஹுஸ்பானம் மினஸ் ஸமாஇ. ஹுஸ்பான் அப்படின்னு சொன்னா
இந்த கணக்கிடப்பட்ட அப்படின்ற பொருள். ஹாசூப் அப்படின்னு சொன்னா கால்குலேட்டருக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது கரெக்ட்டா வந்து கணக்கு பண்றதுக்கு சொல்லுவாங்க. இப்ப இதற்கு வந்து தஃப்சீர்ல எப்படி விளக்கம் குடுக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது, அ நெறைய டைப் ஆஃப் தஃப்சீர் வந்து இருக்கு. ஸோ ஹிசாப் அப்படின்ற பதத்துல இருந்து அந்த மஸ்தர்ல இருந்து தானே வந்திருக்கு இந்த ஹுஸ்பான் அப்படின்ற வார்த்தை. ஸோ இது வந்து அந்த தோட்டம் வந்து எந்த அளவுக்கு செல்வ செழிப்பா இருந்துச்சோ, அதே அளவுக்கு சரிசமமாக அல்லாஹ் வந்து அத அப்படியே அ தண்டனையாக குடுத்து அழிச்சிருவான். அவருக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சோ, அதே அளவுக்கான தண்டனை அவருக்கு வந்து கணக்கிடப்பட்டு வரும் அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து அ வானத்திலிருந்து அந்த கற்கள் சீறி பாயக்கூடிய அந்த கற்களாக, அம்புகளாக அல்லது வந்து கடுமையான ஒரு காற்றின் வழியாக, இப்படியும் வந்து அல்லாஹ் வந்து அழிவை ஏற்படுத்தலாம், தண்டனையை இறக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அர்த்தத்துல நம்ம பார்க்க முடியுது. ஸோ இன்னொரு வானத்திலிருந்து விழக்கூடிய பேரிடியாக அல்லது வந்து ஒரு நெருப்பு தீப்பிழம்பாக அ அந்த தோட்டம் வந்து அழிக்கப்படும் அப்படின்ற பொருள். அப்போ ஹுஸ்பான் அப்படின்றதுக்கு இது போன்ற விளக்கங்கள்லாம் வர்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அல்லாஹு ஆலம் அது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஸோ மினஸ் ஸமாஇ அப்படின்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வானத்திலிருந்து அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து குறிப்பிட்டு காண்பிக்கிறாரு. ஸோ அந்த தோட்டக்காரனுடைய கவனம் முழுக்க வந்து பூமியில தான் இருந்துச்சு. அவருடைய நிலம், அவருடைய அந்த நஹார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆற்று நீராக ஓடிட்டு இருந்துச்சுல்ல, அது. ஸோ இதுல ஃபுல்லா தான் அவரு கவனம் ஃபுல்லா இருந்துச்சு. அவருடைய நண்பர், அவருடைய அந்த சிந்தனைய, பார்வைய வந்து வானத்தின் பக்கம் திருப்புறார். பூமியிலிருந்து எவ்வளவோ ஆபத்துகள் வந்து வரலாம். அத வந்து மனுஷனால சீக்கிரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுத்துற முடியும். ஆனா வானத்திலிருந்து வரக்கூடிய தண்டனைய யாராலயுமே எப்பயுமே தடுக்க முடியவே முடியாது அப்படின்ற ஒரு செய்திய இதுல சொல்லிக் காட்டுறத நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ ஓரளவுக்கு வந்து ஆம் சிலருடைய வார்த்தைகள் அதிகமாக வரும்பொழுது, ஒரு ஒரு அளவுக்கு மேல சில வார்த்தைகள் வந்து தற்பெருமையாக வரக்கூடிய சமயத்துல, அல்லாஹ்வினுடைய தண்டனை ரொம்ப அ கொடுமையானதுன்ற ஒரு விஷயம் வந்து, அதுல கவனமா இருக்கணுன்றது இதுல வந்து புரிய வருது. ஸோ லாஸ்ட்ல வந்து இந்த கன்க்ளூஷனா என்ன சொல்றாரு? "ஃபதுஸ்பிஹ சயீதன் ஸலகா" அந்த தண்டனையினால, இந்த அழிவின் காரணமாக என்ன ஆகும்? வழுவழுப்பான வெற்று நிலமாக இந்த தோட்டம் மாறிவிடும். அப்படின்னு சொல்லி இறுதியாக சொல்றாரு. ஸோ கடுமையான ஒரு எச்சரிக்கைய அவர் வந்து செஞ்சுக்கிட்டே வந்து, இறுதியாக ஒரு வார்த்தைய சொல்லி முடிக்கிறாரு. "சயீதன் ஆ ஸலகா" 2 வார்த்தைய வந்து சொல்றாரு. ஸோ இந்த சயீத் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 8வது வசனத்திலேயே வந்து சயீதன் ஜுருஸா அப்படின்ற ஒரு இதுல வந்துச்சு. சயீத் அப்படின்னு சொன்னா அந்த அ பூமியினுடைய அந்த மேல் பரப்புகள வந்து சொல்லக்கூடிய ஒரு அர்த்தத்துல வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல சயீத் அப்படின்றதுக்கு வந்து அங்க இருந்த அந்த தோட்டத்துல இருந்த திராட்சை கொடிகள், பேரீச்ச மரம், அப்புறம் வந்து அந்த விளைந்திருந்த பயிர்கள், இது எல்லாமே அடியோட அழிஞ்சு போய் வெறும் தரை மட்டும் தான் மிஞ்சும் அப்படின்ற அர்த்தத்துல சயீது. அதே மாரி கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் எந்த ஒரு பசுமையான காட்சியும் இல்லாம, வெறும் கட்டாந்தரையாக வெறும் மண் மட்டுமே தெரியக்கூடிய அமைப்புல அது மாறிவிடும். ஃபதுஸ்பிஹா அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும் அப்படின்ற அர்த்தத்துல ஜலகா. ஜலகான்னா வழுவழுப்பான நிலம் அப்படின்ற பொருள்ல வருது. ஸோ எச்சரிக்கைய வந்து இன்னும் உச்சகட்டத்துல அவர் வந்து சொல்லி காண்பிக்கிறார். சில வார்த்தைகள் மூலமாக. பார்த்தா ஜலகா அப்படின்றதுக்கு வந்து கால் வச்சா வழுக்கி விழக்கூடிய அளவிற்கு வந்து வழுவழுப்பான தரையாக இருக்கும் அப்படின்ற பொருள்ல வந்து இந்த ஜலகான்ற வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ எந்த அளவுக்கு இது மாறிரும்னு சொன்னா, அந்த நிலம் வந்து இனி எப்பயுமே சரி ஒரு புல்லு கூட முளைக்காது அதுல. இன்னும் சொல்லப்போனா, அதனுடைய அந்த மேல் மண்ணு ஃபுல்லாமே போயி, வெறும் வந்து வழுவழுப்பான களிமண்ணாக, இல்லன்னா வந்து ஒரு பாறை மாரி அது வந்து மாறிரும். நடக்கவும் முடியாது, விவசாயம் செய்யவும் முடியாது. எதுக்குமே தகுதியற்ற ஒரு நிலமாக அது மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத, இந்த வார்த்தையில வந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுது. ஸோ, அல்லாஹ் நெனச்சுட்டான் அப்படின்னு சொன்னா, ஒரு நிலம் வெறும் நிலமா போறது மட்டும் இல்லாம, அதுல இனி வரக்கூடிய காலத்துல எதுவுமே முளைக்க முடியாத மாதிரி, ஒரு தரிசு நிலமாக அல்லாஹ் மாற்றி விடுவான் அப்படின்றது வந்து, இந்த வசனத்துல நம்ம வந்து புரிந்து கொள்ள முடியும். ஸோ அதை தொடர்ந்து வந்து யுஸ்பிஹ இதையும் முடிச்சிடலாம். இத முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் டிஸ்கஸ் பண்ணலாம்.
அவ் யுஸ்பிஹ மாஉஹா கௌரன் ஃபலன் தஸ்ததிஅ லஹு தலபா, அல்லது அந்த தண்ணீர் அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய தண்ணீர் உறிஞ்சப்பட்டு ஆழத்திற்கு சென்று விடக்கூடும். ஃபலன் தஸ்ததிஅ லஹு தலபா, அப்போது அதனை தேடி மீண்டும் வெளியே கொண்டு வர உன்னால் ஒருபோதும் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டி அல்லாஹ் வந்து 41வது வசனத்துல பேசுறான். சோ கௌரன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த தோட்டத்துடைய நிலைமை எப்படி மாறும்ன்றத அல்லாஹ் வந்து சொல்லிட்டு, அடுத்தது அந்த தோட்டத்துல இருந்த தண்ணீர் அது எப்படி மாறும்ன்றத அல்லாஹ் வந்து இங்க சொல்லி காண்பிக்கிறான். சோ கௌர் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு ஆ தண்ணி வந்து ஆழமா போக முடியுமோ, அதாவது மனுஷனுடைய அ எந்த முயற்சியினாலயுமே அத எடுக்க முடியாத அளவிற்கு ஆ கௌரன்னா அடியோடு மறைஞ்சு போறது. அப்படியே தெரியாத மாதிரி போறதுக்கு வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த செல்வந்தன பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆ அவன் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தான், நமக்கு வந்து ஆறு ஓடிட்டு இருக்கு. அதனால வந்து எப்பயுமே தண்ணி வற்றுவதற்கான சான்ஸே இல்ல. அப்படின்ற ஒரு கற்பனையில இருந்தான். அப்போ இதுல நமக்கு என்ன தெரியுது, அல்லாஹ் வந்து ஒரு தண்ணீர ஒரு இடத்துல குடுக்குறான், உருவாக்குறான் அப்படின்னு சொன்னா, அத அப்படியே ஆப்போசிட்டாக பூமிக்கு அடியில அப்படியே அத அ உள்வாங்கவும் சக்தி மிக்கவன் அப்படின்றது வந்து இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுறத பார்க்க முடிகிறது. ஸோ அந்த நிலத்தினுடைய மெயின் ஆதாரமே தண்ணி தான். இவ்வளோ தூரம் வந்து அந்த தோட்டம் வந்து டெவலப் ஆகுறதுக்கான மெயின் காரணமே சோர்ஸ் வந்து தண்ணி தான். ஸோ அ இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து சொல்லிக் காட்டும் பொழுது, அடிப்படை ஆதாரமாக இருந்த தண்ணிய ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இல்லாம ஆக்கிருவான் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை இதுல வந்து தெரிகிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ மனுஷன் அவனால முடிஞ்ச அ என்னதான் தொழில்நுட்பம் வச்சிருந்தாலும், பூமி தண்ணிய வந்து உள் வாங்கிருச்சு அப்படின்னா, அத எப்பயுமே ஒரு காலமும் அ வெளிய கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் இதுல நம்ம தெரிய முடியும். இப்போ நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்றது வந்து குறைஞ்சு போறதுனாலயோ, அல்லது வந்து அந்த திசை மாறுறதுனாலயோ அது நம்ம கையில எதுவுமே இல்ல. அது அல்லாஹ்வின் நாட்டத்தின் அடிப்படையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அப்படின்றது இப்போ இதுல என்ன தெரியுது? வசதி வாய்ப்பு, செல்வம் அப்படின்றது வந்து ஒரு ஓடுற தண்ணி மாரி தான். அது எப்ப வேணாலும் நம்ம கைய விட்டு போகலாம் அப்படின்றது வந்து இதுல இன்னும் அழுத்தமாக புரிய முடிகிறது. "ஃபலன் தஸ்தத்திய லஹு தலபா", உங்களால அத ஒரு காலமும் தேடி வெளியே கொண்டு வரவே முடியாது. அப்போ அந்த எதார்த்தத்த சொல்லி அவருடைய ஃப்ரெண்ட் வந்து அந்த உபதேசத்த நிறைவுபடுத்துறாரு. ஸோ என்ன சொல்றாரு அப்டின்னா, "ஃபலன் தஸ்தத்திய", லன்னு வந்துருச்சு அப்டின்னு சொன்னாலே, நிச்சயமாக உன்னால் ஒரு காலமும் அதை செய்ய முடியாது அப்டின்ற பொருள். லன் தஸ்தத்தியனா எப்பயுமே முடியாதுன்ற ஒரு பொருள்ல வரக்கூடியதாக இருக்கும். அது செல்வந்தனுடைய வார்த்தை ஃபுல்லா எப்படி இருந்துச்சு? அன அக்ஸரு மின்க. நான் தான் உன்ன விட நான் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த இடத்துல வந்துருந்துச்சு. ஆனா அதற்கு பதிலடியாக அவருடைய ஃப்ரெண்ட் சொல்றாரு, "ஃபலன் தஸ்ததியா", உன்னால எப்பயுமே முடியாது. உன்னால் ஒரு காலமும் முடியாது அப்படின்றத வந்து ஆ அல்லாஹ் வந்து அந்த நபருக்கு சுட்டி காண்பிக்கிறான். அந்த பணக்கார வசதியாக இருந்த நபர் அவர் சொன்ன வார்த்தையின் காரணமாக ஃபலன் தஸ்ததியா, அப்போ செல்வம் ஒருத்தன்ட்ட இருக்கும் பொழுது வீரவசனம் பேசியவன் அவன் வந்து அவன் கையில இருக்க எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய பலவீனமானவன். அதுவும் சொல்லப்போனா அல்லாஹ்வினுடைய அந்த அழிவிற்கு முன்னாடி அந்த அழிவு வரப்போகுதுன்னா, அதுக்கு அந்த அழிவுக்கு முன்னாடி அவன் ஒண்ணுமே இல்ல, பலவீனமானவன் அப்படின்றது வந்து இது உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தொலபா அப்படின்றதுக்கு ஒரே ஒரு மீனிங் தான். ஆ தேடுறது, மீட்டெடுக்கிறது இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தப்படும். ஸோ, எவ்வளோ ஆட்கள வச்சு ஏன்னா அவங்க கையில ஆட்கள் இருந்துச்சு, வசதி இருந்துச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சாலும், எவ்வளோ ஆட்கள வச்சு பயன்படுத்தினாலும், அதே மாரி எவ்வளோ பெரிய டெக்னாலஜிக்கல் மூலியமா நீங்க வந்து வெளிய கொண்டு வரணும்னு நெனைச்சாலும், அது உங்களால லன் தஸ்ததியா ஒரு காலமும் முடியவே முடியாது. அப்போ அல்லாஹ் ஒரு அற்புடைய தடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, அத மீண்டும் கொண்டு வர்றதுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சக்திகளாலும் கொண்டு வரவே முடியாது அப்படின்றது வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ, இப்போ இவருடைய ஃப்ரெண்ட் வந்து இவருக்கு இவ்வளோ நேரம் அட்வைஸ் குடுத்தது எல்லாமே, பயமுறுத்துறதுக்காக வேண்டி அல்ல. இது எதுக்காண்டி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவனுடைய உள்ளத்துல இருக்கிற அந்த கர்வமான சிந்தனை, தற்பெருமையான சிந்தனை இது எல்லாத்தையுமே அழிச்சு, அல்லாவின் பக்கம் அவருடைய எண்ணத்தை திருப்புவதற்காக, அவருடைய செயலை திருப்புவதற்காக, வந்து இப்படி சொல்றாரு அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஸோ என்ன நினைக்கிறீங்கன்னா? ஆமா, ஆமா, உண்மைதான். அதாவது நல்ல விளக்கம். அவரு இந்த ம். உலகத்துல சொல்லலாம், மறு உலகத்துல இதை விட நல்ல தோட்டம் சொல்றாருங்களா? இதை விட எனக்கு ம். கிடைக்குங்கிறாங்க.
ஆமா. அது 2 அர்த்தத்துல இப்படியே இருக்கும். இதோட எனக்கும் பெருமை அடிக்காது. இன்னைக்கு உனக்கு நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா பாருங்க. பல தலைமுறைகள் பணக்காரங்களா இருப்பாங்க. நான் இப்ப பாத்தீங்கன்னா ஏழையா இருப்பாங்க. நான் இப்போ தஞ்சாவூர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ராஜராஜ சோழன் எதை சொல்லுவாங்க அவங்களோட பரம்பரை. இப்ப பிள்ளைங்கள்லாம் பாத்தீங்கன்னா சும்மா சாதாரணமா பைக் ஓட்டிக்கிட்டு என்ன இப்படியெல்லாம் இருந்த ஒரு ராஜ பரம்பரை என்ன. ஸோ இதெல்லாம் அல்லாவுடைய ஒரு நாட்டு தானே. அப்போ அந்த ஒரு மனசுல அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா எந்த நேரத்துலயும் இதெல்லாம் இந்த பொருள், பதவி, ஆஹ் ஆரோக்கியம், என்ன உறவுகள் எல்லாமே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு மோத்து எல்லாம் அல்லா கையில தான் எல்லாமே இருக்கு. அந்த நினைவோடய நம்ம இருந்தா அந்த ஆணவம் வராது இல்லைங்களா. இந்த ஆணவத்தை உடைக்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு நல்ல ஒரு தர்த்தீப் பண்றதுக்காக சொல்லியிருக்கிறாரு இல்லைங்களா. அதே அதே தர்த்தீப் பண்ணியும் நிறைய ஒரு நல்ல விளக்கமா சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம வானத்துல இருந்து ஒரு இடி வந்தா என்ன பண்ணுவேன், ஒரு தேராயிடும். இப்படிதான் ஒரு பிக்சர் போட்டோ மாதிரி காமிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தண்ணி போயிட்டா என்ன பண்ணுவேன். அப்படியும் தண்ணியை தேட முடியாது இல்லைங்களா. தண்ணி அல்லாவா கொடுத்தா நீங்க சொன்ன மாதிரி தண்ணி இப்போ செய்யறாங்க. கடல் தண்ணிய குடி தண்ணிய மாத்துறாங்க. என்ன அந்த கடல் தண்ணி இல்லாமச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறேன் சொல்லலாம். தண்ணி என்னன்னா என்ன, நாங்க கடல் தண்ணியில போய் நாங்க எடுக்கிறாங்க. இதெல்லாம் மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் துபாய், சவுதி எல்லாம் பாத்தீங்கன்னா கடல் தண்ணி குடி தண்ணீர் ஆக்குறாங்க. இங்க சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க, இந்த கழிவு நீர் எல்லாம் என்ன பண்றாங்க, ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு போய் நல்ல தண்ணியா மாத்தி திருப்பி கொடுத்து விடுறாங்க. பட் அதெல்லாம் வானத்துல இருந்தோ அல்ல கடல்ல இருந்து அமிச்சா தானே முடியும். ஊத்துல ஒண்ணும் இருக்கீங்களா. அதுக்கெல்லாம் எவ்வளவு நம்ம அதெல்லாம் தண்ணியை நினைச்சாலே போதும் நமக்கு. தண்ணியோட அருமை தண்ணி நம்ம குடிக்கிறோம். சில பேர் பாத்தீங்கன்னா நான் ஒரு சவுதி போயிருந்தேன். அங்க ஒரு பிள்ளைக்கு சின்ன குழந்தை என்ன, அது கிட்னி ஃபெயிலியர் என்ன. அதுக்கு தண்ணி சவுதியில எப்படிப்பட்ட வெயில் அடிக்கும், என்ன வெயில், நான் தண்ணி எப்படி குடிக்கணும். ஆனா அந்த பிள்ளைக்கு டாக்டர் எப்படி கொடுக்க அப்படி சொல்றாங்க, அந்த ஸ்பூனாலதான் கொடுக்க சொல்றாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் தான் தண்ணி கொடுக்கணும். நல்லா காப்பாற்றணும் அந்த பிள்ளைக்கு இதை ஷிஃபா கொடுக்கணும். என்ன நம்ம துவா செய்வோம். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அலமதுல்லா தண்ணி குடிக்கிற ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான். தண்ணி எவ்வளவோ நியமத்துக்களை பத்தி பேசிட்டே போலாம் இல்லைங்களா. ஸோ இன்ஷா அல்லா இதெல்லாம் நம்ம நம்ம மனசுல வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம், நல்லா கொடுத்த நியமத்துகளுக்காக கர்வம் இல்லாம அவனுக்கு சுக்குர் செஞ்சோம்னா மேல மேல தரேங்கிறான். எவ்வளவு பெரிய கருணையாவின் பாருங்க அல்ல. அதுல நான் எனக்கு வைக்கிற பாடமா அதை நான் நினைச்சுக்கிறேன். அவன் அதான் அந்த ஒரு இந்த மாதிரி பாடத்தெல்லாம் சொல்லி நமக்கு அந்த பாடம் நடத்திட்டு இருக்கிறான். என்ன இன்ஷா அல்லா மேல போகும். அடுத்தது என்ன ஆச்சுன்னு அவ்வளவு சொல்லி கேட்கலன்னு நினைக்கிறான். அடுத்தது பாடம் நடத்துவான் அவனுக்கு. சரி. அடுத்த வசனம் وأحيط بثمره فأصبح يقلب كفيه على ما أنفق فيها وهي خاوية على عروشها ويقول يا ليتني لم أشرك بربي أحدا. அவர் கூறியவாறே அவருடைய விளைபொருள் யாவும் அழிவினால் சூழப்பட்டது. அவை அவற்றின் முகடுகளின் மீது வீழ்ந்து கிடந்த நிலையில் அதற்காக அவன் செலவு செய்ததை பற்றி வருந்தி தன் 2 கைகளையும் பிசைந்து கொண்டிருந்தான். இந்நிலைக்கு ஆளாகிய பின் என் இரட்சகனுக்கு நான் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கூறினான். சூரத்துல் கஹ்ஃபினுடைய 42வது வசனம். இந்த வசனம் இதுக்கு முன்னாடி அவருடைய ஃப்ரெண்டு எச்சரிக்கை எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி அவருடைய தோட்டம் எப்படி முடிவு, அந்த தோட்டத்தினுடைய முடிவு அது எப்படி அழிந்து போனது அப்படின்றத எல்லாம் இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறோம். அப்படின்னா அவருடைய அந்த கனிகள், தோட்டங்கள், செல்வங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. ஒஹைத் அப்படின்றது நாலாபுறத்துல இருந்து வர்றதுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ
ஒரு ஒரு கோட்டை வந்து எப்படி எதிரிகளால் வந்து சூழப்படுமோ, அந்த மாதிரியான சூழ்ந்து இருக்கக்கூடியதுக்கு உஹைத் அப்படின்ற வார்த்தைய வந்து பயன்படுத்துறதுக்கு அல்லாஹ் வந்து இங்க சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த தோட்டம் வந்து எந்த பக்கமுமே தப்பிக்க முடியாத மாதிரி நாலாபுறத்துல இருந்து அழிவு வந்து அல்லாஹ் வந்து அப்படியே இறக்கிட்டான். ஸோ அந்த எதனால அப்படின்னா, இந்த அல்லாஹ்வின் மூலம் வந்த தண்டனைய வந்து அவன்ட்ட இருந்த அந்த ஆளுங்கனால யாருனாலயுமே வந்து காப்பாற்ற முடியல. அதுவும் இல்லாம அந்த நபர்னால கூட அத எதிர்பாராத விதமா அந்த தாக்குதல் வந்து அல்லாஹ் வந்து அழிச்சிருக்கான். ஸோ அத வந்து எந்த நிலையிலுமே காப்பாற்ற முடியல. ஸோ கவனம் குறைவா இருந்தபோது ஏன்னா இதுல வந்து 2 அர்த்தங்கள வந்து சொல்றாங்க. ஒண்ணு இந்த நாலாபுறம் இருந்து சூழ்ந்து அழிக்கிறதுக்கு பேரு சொல்றது. இல்ல அப்டின்னா, எதிர்பாராத விதமாக அவர் வந்து அந்த செல்வந்தர் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலயோ, அல்லது வந்து கவனக்குறைவா இருந்தபோதோ, மின்னல் மூலமாக, பேரிடி மூலமாக எப்படியோ வந்து இந்த வாழ்வாதாரத்த அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் பெயரால் அது அழிக்கப்பட்டது அப்படின்றது. ஸோ யுகல்லிபு கஃபைஹி. அடுத்து அவருடைய இது என்ன ஆவுது? யுகல்லிபு கஃபைஹின்னா அவருடைய கைய வந்து அப்படியே பெசஞ்சுட்டு நிக்கிறார். என்ன செய்றதுன்னு சொல்லி தெரியாம. ஸோ இதுல வந்து அவருடைய அந்த ஆழ்ந்த ஆ வருத்தத்த, அதே மாரி அவருக்கு ஏற்பட்ட அந்த கை சேதத்த வந்து அல்லாஹ் இப்படி சொல்லி காண்பிக்கிறான். யுகல்லிபு கஃபைஹி ஏன்னா ஒருத்தன் வந்து ஒரு இழந்துட்டான், ஒரு பெரிய ஒரு நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொன்னா, அவன் கைய பிசகிட்டு நிப்பான். அப்படி என்ன செய்றதுன்னு சொல்லி தெரியாம. ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய அந்த நிலை இருந்துச்சுன்றத அல்லாஹ் வந்து அப்படியே காட்சிப்படுத்தி காமிக்கிறான். இப்போ இதுல நமக்கு புரிய ஒரு சொல்லி காட்டுறது என்ன அப்படின்னா, இப்போ அவன்ட்ட இருந்த அந்த வீண் பெருமைலாம் எங்க போச்சு? ஒரு முன்னாடிலாம் இருந்துச்சுல்ல, ஒரு வீண் பெருமை இருந்துச்சு. ஒரு கர்வம் இருந்துச்சு. அதெல்லாம் எங்க போச்சு இப்போ? அதே மாரி அவன்ட்ட நம்பி இருந்த அவனுடைய படை பலம்னு ஒண்ணு இருந்துச்சு. அது எங்க? அந்த அழிவ வந்து யாருனாலயுமே தடுக்க முடியலையே! அதே மாதிரி அவன் எப்படி ஃபீல் பண்றான்னா, அவனுடைய அந்த உழைப்பு ஃபுல்லா வீணா போய், ஆ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம நம்ம நிக்கிறோமேன்னு சொல்லி அப்படியே கைய பார்த்துட்டு நின்னுட்டே இருக்கு. فأصبح يقلب كفيه على ما أنفق فيها. அவன் செலவழித்ததை எண்ணி ஆ கவலைப்பட்டு நிக்கிறான். ஸோ இப்ப வந்து அந்த தோட்டத்த உருவாக்குறது அல்லாஹ்வினுடைய நாட்டத்துல அவனுக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு, கிடைச்சிருக்கு. ஆனா, அத உருவாக்குறதுக்கு வந்து அவனுடைய உழைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். அதே மாதிரி அவனுடைய அந்த பணத்தையும் செலவு பண்ணியிருப்பான். கண்டிப்பா செலவு பண்ணியிருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து அல்லாஹ் வந்து அவனுக்கு தோட்டத்த குடுத்துருக்கான்னா, அது வந்து அவனுக்கு குடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஆனா அந்த தரத்த வந்து உயர்த்துறதுக்காண்டி, அவன் வந்து பந்தல்கள் அமைச்சு, அத வந்து நேரத்த குடுத்து, பணம் செலவு பண்ணி, இப்படியான பல்வேறு விதமான முயற்சிகள் வந்து அவன் செஞ்சிருக்கான். அந்த பொருள்லாம் அழிஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய காசு எல்லாம் போகுதே, நம்மளுடைய உழைப்பெல்லாம் போகுதேன்ற அந்த இழப்பு உணர்வு இருக்குல்ல, அந்த இது வந்து அவன தொடர்ந்து வாட்டிக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனா, அவன் வந்து கஷ்டப்படாம இது வந்து கிடைச்சிருக்கு. ஆனா, அவனுள்ள இருந்த அந்த ஒரு ஓனர்ஷிப்ன்னு சொல்லக்கூடிய, நான் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளத்தையும் ரெடி பண்ணேன். இவ்வளத்தையும் பராமரிச்சு வச்சேனே. இது இப்படி இப்படிலாம் செட் பண்ணி வச்சேனே, அழகா வச்சேனே. இது எல்லாமே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு. ஸோ, அப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஒரு 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 விஷயத்தின் மேல ரொம்ப அதிகமா அளவுக்கு மீறி நம்ம பற்று வைக்கிறோம், ஆசை வைக்கிறோம் அப்படின்னா, அது உடைஞ்சு போகும்போது நம்மள்ட்ட ஏற்படுற வலி வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நபருக்கு அப்படிதான் ஏற்பட்டிருக்கு. அவர் வந்து தோட்டத்தின் மேல வந்து ஒரு இனம் புரியாத ஒரு பற்று வச்சு இருந்தார். ஸோ, அதெல்லாம் போகும்போது அவர்னால அத ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டிருக்கார். ஸோ, அப்போ இன்னும் சொல்லப்போனா, அவன் வேலைக்கு வச்சிருந்த வேலையாட்களுக்கு கூலி குடுக்கணும். அதே மாதிரி வந்து அந்த பந்தல்கள் ரெடி பண்ணணும். அதே மாதிரி கரெக்ட்டா எல்லாமே அமைப்பா செட் பண்ணணும். எல்லாமே அடியோடு போனதுனால, அடுத்தது அதான் சொல்லுவான் அப்படியே. போனதுனால ஒண்ணுமே எல்லாமே போய் பூஜ்யமா நிக்கிறாங்க. அலாமா அன்ஃபக ஃபீஹா வஹிய ஹாவியத்துன் அலா உருஷிஹா. அந்த தோட்டம் வந்து அந்த பந்தல்களோட அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லி அல்லாஹ் அப்படியே காட்சிப்படுத்துறான். ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பந்தல்கள் சரிஞ்சு விழுவுது. அதுக்கு மேல அந்த திராட்சை கொடிகள் ஏன்னா திராட்சை கொடின்றது பந்தலுக்கு மேல தான் அப்படி அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது அப்படியே மொத்தமா கண்ணுக்கு முன்னாடி இடிஞ்சு அப்படியே தரைமட்டமா ஆவுற மாரியான ஒரு செயல் தான் வந்து இந்த இடத்துல நடக்குது. ஸோ எவ்வளோ கோரமாக அவனுடைய தோட்டம் அழிக்கப்பட்டிருந்தத அல்லாஹ் வந்து சொல்றான். காவியத்துன் காவியா அப்படின்னு சொன்னா, பாழடைஞ்சு போறதுக்கு, வெறுமையாகி போறதுக்கான பொருள்ல வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த தோட்டம் வந்து ஆரம்பத்துல ரொம்ப பசுமையா இருந்துச்சு. பறவைகளோட சவுண்ட் இருந்துச்சு.
மரத்துல வந்து ஒரு அழகான ஒரு காத்து இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஒரு சலசலப்பான ஒரு காட்சி எல்லாமே. எதுவுமே இல்ல இப்போ. எஞ்சி இருப்பது அவன்ட்ட வெறும் ஒரு அமைதியும், போய் அழிஞ்சு போன அந்த விஷயம் மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே இல்ல. அலா உருஷிஹா பந்தல்கள் அப்படின்றது வந்து அதான் அந்த திராட்சைலாம் அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசினாலே வந்து அந்த 4 சைடு வந்து ஊன்றி ஒரு இடத்த வந்து நிறுத்துறதுக்கு பேரு அரிசின்னு சொல்லுவாங்க. அந்த மரப்பந்தல்கள்னு கூட நம்ம சொல்லலாம். சோ, அப்ப என்ன ஆகுதுன்னா, அடியோட சாஞ்சு போயிருச்சு அது. அது நிமித்தவே முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சுன்றத இந்த செய்தி வந்து நமக்கு தெரிய வருது. சோ, அப்போ வந்து அவன் இதுல நமக்கு சில பாடங்கள் வந்து அடங்கி இருக்கத நம்ம உணரலாம். இது எப்பயுமே அழிஞ்சு போவாதுன்ற ஒரு சிந்தனையில தான் இருந்துச்சு. அத பார்த்து தானே வந்து ஒரே சந்தோஷமா நெனச்சான். இது எப்பயுமே போவாது அப்படியே. இப்போ அதே பந்தல்கள் தான் காலடியில கிடக்கு. ஒண்ணுமே இல்லாம கிடக்கு. அப்போ அந்த மனசுல இருந்த அந்த கர்வத்தின் காரணமாக, அது அழிக்கப்பட்டு போனதுக்கப்புறம் அவனால எதுவுமே பேசவே முடியல. அதே மாதிரி எவ்வளோ செலவுகள் பண்ணியிருந்தான். அன்ஃபக்ன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அவனுடைய முயற்சிகள், அவனுடைய செலவுகள் இது எல்லாமே எல்லாமே மண்ணோடு மண்ணாகி போச்சு. அதே மாதிரி அவன் வந்து அந்த பேரீச்ச மரத்த தான் வந்து ஒரு பெரிய அரண் மாரி நெனச்சிருந்தான். ஒரு பாதுகாப்பு கவசமாக வந்து நெனச்சிருந்தான். ஆனா, அல்லாஹ்வினுடைய தண்டனை ஒண்ணு வரும்போது, அது எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும், அ சேஃப்டிக்கு வச்சிருந்தாலும், அதெல்லாம் தாண்டி தோட்டத்தினுடைய சென்டர் பகுதியிலேயே அப்படியே வந்து அழிஞ்சிருச்சு, தகர்த்து போயிருச்சு அப்படின்றத வந்து ஆ தெரிய வருது. ஸோ, கர்வ கர்வம் ஒருத்தனுக்கு வந்து இருக்கின்ற சமயத்துல அ அதன் மூலமாகவே அவன் அழிந்து போவதற்கான ஏராளமான வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத இதுல நம்ம தெரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ பாதுகாப்பு இருந்தாலும், எவ்வளோ அ சேஃப்டி பண்ணி வச்சிருந்தாலும், அல்லாஹ்வினுடைய நாட்டம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அது நிச்சயமாக நடக்கும். எவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்தாலும், அத தாண்டி அவனுடைய தண்டனை அப்படின்றது எந்த சூழ்நிலையும் வந்துரும்ன்றது நமக்கு புரிய வரும். ம். அதுக்கப்புறம் அந்த வசனத்துடைய லாஸ்ட் எண்டிங்ல وَيَقُولُ يَا لَيْتَنِي لَمْ أُشْرِكْ بِرَبِّي أَحَدًا அப்படின்னு கைசேதமான ஒரு வார்த்தைய வந்து அவரு சொல்லி காண்பிக்கிறார். "அந்தோ பரிதாபமே நான் எனது இறைவனுக்கு எவரையும், எதனையும் இணையாக்காமல் இருந்திருக்கக் கூடாதா?" அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லி காண்பிக்கிறார். எல்லாத்தையும் இழந்ததுக்கு பின்னாடி ஒருத்தனுடைய ஆழ் மனசுல இருந்து வரக்கூடிய உண்மையான வாக்கு ஆ இதுதான். எல்லாமே போனதுக்கு பின்னாடி ஒருத்தன் சொல்லக்கூடிய அந்த கவலைய வெளிப்படுத்துற வார்த்தைகள் தான் இந்த வார்த்தையாக இருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அவன் செஞ்ச தப்ப நினைச்சு, அதே மாதிரி ஆ எதுவுமே பண்ண முடியாதுன்ற நிலையில, வேற வழி இல்லாம சொல்ற அந்த ஏக்கத்த அவர் வந்து "யா லைத்தனி" இனிமே அதாவது என்னன்னா, காலசக்கரம் வந்து பின்னாடி போவாதான்னு சொல்லி நினைக்கிற மாதிரி. அது எப்பயுமே போவாது. இப்படி ஃப்ரண்ட்ல போனதுன்னா போனது தான். இப்ப அந்த தோட்டத்திற்குள்ள நுழையும்போது, அவர் என்னன்னா, "வஹுவ ஸாலிமுன் லிநஃப்ஸிஹி" அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சான். அந்த ஒரு பெருமை, அந்த ஒரு கர்வம் இல்லாம நான் நுழைந்திருக்க கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த ஆ உள்ள கிடக்கைகள்ன்னு சொல்லுவாங்க. உள்ள குமுறல்கள். இது எல்லாமே வந்து அந்த சொல்லி காமிக்கும் அந்த வார்த்தை. லம் உஷ்ரிக் நான் இணையாக்காமல் இருந்திருக்க கூடாதா? ஏன்னா, அவர்ட்ட இருந்த அந்த செல்வம் தான், அ அதிகாரம் தான் அவர வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புனாரு. அவர்ட்ட இருந்த ஆட்கள், அ பிள்ளைகள் எல்லாருமே வந்து நமக்கு பாதுகாப்பு குடுப்பாங்கன்னு சொல்லி நெனச்சாரு. என்னுடைய உழைப்பால தான் இவ்வளவும் வந்துச்சு. ஏன்னா, இதுக்கு பின்னாடி உள்ள அல்லாஹ்வினுடைய ஆற்றல மறத்ததன் காரணமா இப்படியும் சொல்லி, ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கும்போது ஒரு மறைமுகமான ஷிர்க் தான் அவர் வந்து செஞ்சிருக்கிறார். இது எல்லாமே நம்மள காப்பாத்தும். இது எல்லாமே என் மூலியமா வர்றது. இப்படின்ற இதெல்லாம் வரும்போது, அப்போ என்ன ஆவுது? அவர் நெனச்சு வச்சிருந்த எல்லா ஆதாரங்களும் அழிஞ்சு போகும்போது, அப்பதான் வந்து அவருடைய தப்பெல்லாம் புரிய வருது. அவருடைய நம்ம இவ்வளோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமே அப்படின்றது அந்த டைம்ல தான் புரிய வருது. லாஸ்ட்ல அஹதானா செல்வத்த மட்டும் இவர் வந்து நெனைக்கல. தன்னுடைய சுய அறிவையும், தன்னுடைய பலத்தையும் அல்லாவுக்கு நிகரா நெனச்சுட்டாரு. அந்த வசதியான என்னுடைய முயற்சினால, என்கிட்ட இருக்க பலம்னால வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா, அஹதன் அப்படின்னு சொல்ற வார்த்தையில வச்சு பார்க்கும்பொழுது, அல்லாஹ்வை தவிர வேற எதனையும் நான் நம்பி இருக்கக் கூடாது அப்படின்றது, எல்லாம் அழிஞ்சு போனதுக்கு பின்னாடி புரிய வருதுன்றத அல்லாஹ் வந்து 42வது வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். ஓகே. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. சூழப்பட்டது. அவருடைய ம்.
சம்மர் கனிகள். அவருடைய சம்மர்னா எல்லா தோட்டங்கள் துறவுகள் எல்லாமே அவருடைய அந்த விளைச்சல்கள் இது எல்லாமே வரும்ல, எல்லாமே விளைச்சல். இந்த எல்லாமே எல்லா அவருடைய கனிகள்னு நம்ம விளைபொருள் யாவும் அவருடைய உழைச்சு சேமிச்சு வச்ச எல்லாமே. ம், அதான் அந்த இது வந்து கையை பகிஞ்சு நிக்கிற நம்ம சொல்றோம்ல. இந்த அதெல்லாம் சொல்ற எப்படி எப்படி இந்த தலைகளை புரட்டணும் அப்படின்னு சொல்றோம். இது சொல்றாங்கல்ல, அது ஆலை தனி. இதுக்கு அதான் ம், முன்னாடியே செய்யாம கடைசியில வந்து ஒரு நம்ம நம்ம அதாவது வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ்ல. ம், வந்த பிறகு என்ன பண்றது, ஒரு பாடம் எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன அவனுக்கு ம், அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியாது. வந்து நமக்கு என்ன படிப்பினை இதுல அப்படின்னா, இருக்கும் போதே நம்ம கொடுத்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம முயற்சியினால எதுவும் வந்தது நம்ம பெருமை அடிக்க கூடாது. சோ அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது லாஸ் ஆனா கூட நம்ம டிப்ரெஷன் ஆக மாட்டோம் இல்லைங்களா? நமக்கு மன அழுத்தம் வராது. இல்ல எல்லாம் நான் தான் இந்த செஞ்சேன். நம்பிக்கை நான் தான் நம்பிக்கை ஆழமா இருந்துச்சுன்னா. ஆமா நான் தான் செஞ்சேன். இவ்வளவு படிச்சேன், இவ்வளவு டாப்ல வரணும்னு நினைச்சேன். எனக்கு முன்னாடி ஒருத்தன் வந்துட்டான். என்ன ம், நான் படிக்கிறோம், நம்ம முயற்சி பண்றோம். என்ன அப்ப போட்டி அவசியம் தான். என்ன போட்டி வந்து அது வந்து ரொம்ப அகந்தையை கொண்டு வந்துடக்கூடாது. ம். அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு செயலை செய்யும் போது கவனமா இருக்கும். ஓகே. ம். ஸோ அல்லாஹ் வந்து ஒரு ஸ்டோரி மூலியமா நமக்கு வந்து உணர்த்துறான். இன்னொரு ஆமா. விஷயம் இதுல வந்து புரியுது. நம்ம இங்கேயே வந்து அல்லாஹ் சில சிம்ப்டம்ஸ காட்டும்போது கவனமா புரிஞ்சு அத நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஏன்னா ரைட். இதே யாழை தனிய மறுமை நாள்ல சொல்ட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இதேதான் சொல்லுவான். மண்ணோட மண் ம். மண்ணோட மண்ணா இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பான். என்ன ஆமா அந்த சூரத்து நபல கூட வரும். யா லைத்தனி குன்து துராபா நான் மண்ணோடு மண்ணாய் போயிருக்க கூடாதா? அப்படின்ற வார்த்தையில அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பான். சொல்ல அடுத்தது. ஓகே. அடுத்த வசனம் வந்து وَلَمْ تَكُنْ لَهُ فِئَةٌ يَنْصُرُونَهُ مِنْ دُونِ اللَّهِ وَمَا كَانَ مُنْتَصِرًا. அல்லாஹ்வை அன்றி அவனுக்கு உதவி செய்யும் கூட்டத்தார் எவரும் அவனுக்காக இருக்கவும் இல்லை. மேலும் அல்லாஹ்விடமிருந்து பழி வாங்குகிற சக்தி உடையவனாகவும் அவன் இருக்கவில்லை. 43வது வசனத்துல வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். ஒரு அழிவு வரும்போது, ஒரு இக்கட்டான நேரம் வரும்போது, அவனுடைய ஆட்கள் பலம் யாருமே வந்து உதவி செய்யல அப்படின்றத வந்து அல்லாஹ் இங்க சுட்டி காமிச்சு பேசுறான். லம் தக்குன் அப்படின்னா இல்லை. அவங்க யாருமே இல்ல. ஏன்னா முன்பு அவன்ட்ட வந்து அந்த தோட்டங்கள் இருக்கும்போது, துறவுகள்லாம் இருக்கும்பொழுது, ஆ வேலை செய்வதற்குன்னு சொல்லி சில ஆட்கள் இருந்தாங்க. ஆனா தண்டனை வர்ற சமயத்துல உதவி செய்யக்கூடிய யாருமே இல்லை. இல்லை லம் தக்குன்னா இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு சில புகழுக்காக அல்லது வந்து லாபத்திற்காக கூட நம்ம கூட இருக்கலாம். ஆனா உண்மையான ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னும்போது, ஆ அல்லாஹ்வ தவிர வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாதுன்றத வந்து அந்த உண்மைய அந்த செல்வந்தன் எப்போ உணர்ந்தான்? அது அழிந்து போற டைம்ல யாருமே இல்லாதத பார்த்து தான் உணர்ந்தான். இல்லையா? அது இதுல வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். லம் தகுன் லஹு ஃபியத்துன். ஃபியத்துன் அப்படின்றது ஒரு கூட்டம், இல்லன்னா ஒரு அணி, ஒரு டீமு, ஆதரவாளர்கள். இதெல்லாம் யாருமே இல்ல. ஏன்னா, அந்த நபர் இத வச்சு தான் பெருமை அடிச்சாரு. அஅஸ்ஸு நஃபரான்னு சொல்லி காமிச்சாரு. என்கிட்ட வந்து ஏராளமான வேலைக்காரர்கள், அதே மாரி உறவினர்கள், என்னுடைய வாரிசுகள் இவங்கலாம் இருந்தாங்க. ஆனா தண்டனை வரும்போது, அந்த ஒரு பெரிய கூட்டம் அவன் நெனச்சு வச்சிருந்த அஅஸ்ஸு நஃபரா இது யாருமே வரல. அதுதான் வந்து அல்லாஹ் இங்க சொல்லி காண்பிக்கிறான். குகைவாசிகள் இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறும் நம்ம வந்து படிச்சிருந்தோம். ஆனா அவங்களுக்கு அல்லாஹ்வ தவிர வேற யாருமே இல்ல. அல்லாஹ் வந்து அவங்கள அப்படியே பாதுகாத்தான். இந்த தோட்டக்காரருக்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் அவன கைவிட்டபோது, அந்த பெரிய கூட்டத்தினால ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ண முடியல. ஒரு துரும்ப கூட அவங்களால அசைக்க முடியல அப்படின்றது தான் புரிய வருது. ஸோ அல்லாஹ்வ நம்பி இருந்தோம் அப்படின்னா, அவன் வந்து எல்லா நிலைமையிலயும் நம்மள பாதுகாப்பான். அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், "யன்சுருனஹு மின் தூனில்லாஹ்." அல்லாஹ் ஒருத்தனுக்கு வந்து தீங்கு செய்யணும்னு நினைச்சுட்டான்னா,
அத தடுக்கிறதுக்கு உலகமே ஒன்று சேர்ந்தாலும் முடியவே முடியாது. அதான் வந்து போன இதுக்கு வலம் தக்குல்லஹு ஃபியத்துன் யன்சுருனஹு மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வையன்றி உதவி செய்வதற்கு அவனுக்கு வேற யாருமே இல்ல, எந்த கூட்டமுமே இல்ல அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். சோ அவனுடைய தண்டனை வரும்போது அந்த மனிதர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனா அவனையும் காப்பாத்த முடியல, அந்த தோட்டத்தையும் வந்து காப்பாத்த முடியல. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், "வமா கான முன்தசிரா." முன்தசிரான்னா தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள முடியாம இருக்கிறது. சோ அவனுடைய கர்வத்துக்கு ஆ அல்லாஹ் வச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதான் இது. ஏன்னா, தன்னை வந்து ஒரு பெரிய புத்திசாலி மாதிரியும், ஆ விவசாயிகள்லயே நம்ம ஒரு மிக சிறந்த ஆ ஆளு அப்படின்னு சொல்லியும், பெரிய வந்து ஒரு திறமைசாலின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைச்சிட்டு இருந்தார். கண்ணு முன்னாடியே தோட்டம் அழிஞ்சு போகுது. அத பார்த்து அவர்னால அழுவ முடிஞ்சதே தவிர, ஒரு எதுவுமே செய்ய முடியல அவர்னால. ஏதோ தன்னை கூட அவன் பாதுகாத்துக் கொள்ள முடியல அப்படின்ற அந்த பலவீனத்த அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறத பார்க்க முடிகிறது. ஸோ இதையும் வந்து நம்ம அந்த குகைவாசிகளுடைய நிகழ்வோட ஒப்பிட்டு பார்க்கலாம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. குகைவாசிகள்ட்ட எந்த படையுமே இல்ல, எந்த ஒரு பலமுமே இல்ல. அல்லாஹ்வ நம்பியிருந்தாங்க. ஆனா, ஒரு முழு அரசாங்கமே அவங்கள தேடியும் ஒரு சின்ன தீங்கு கூட செய்ய முடியல. அவங்க வந்து அவங்கள பாதுகாத்துக்கிட்டாங்க. அந்த முன்தசிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி பெற்றவர்கள் தன்னை பாதுகாத்துக் கொண்டது. சோ இந்த தோட்டக்காரன்ட்ட எல்லாமே இருந்துச்சு. ஆனா, ஈமான் இல்ல, நம்பிக்கை வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. சோ அதனால எல்லாமே இருந்தும் அவன் வந்து தோல்வி அடைஞ்சுட்டான் அப்படின்றத 43வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். என்ன ம். நினைக்கிறீங்கண்ணா? ஆமாம். வலம் தக்குல்லஹு ஃபியத்துன். கூட்டம். கூட்டம்னு நமக்கு இப்ப என்ன படிப்பு என்ன? நம்மள வந்து அவங்க நம்மள பாத்துக்குவாங்க, இவங்க நம்மள பாத்துக்குவாங்க. என்ன? ம். நம்ம முதலாளி பாத்துக்குவாரு. டாக்டர் வந்து நம்மள பாத்துக்குவாரு. இருக்கணும். டாக்டர், ஆசிரியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கடைசியில வந்து தவக்கல் வந்து அல்லாஹ்ட்ட தான் வைக்கணும். என்ன நினைக்கிறீங்க? ம். தவக்கல் வந்து தவக்கல் வச்சுட்டு மத்த காரணிகளை தேடி போகணும். ஆனா தவக்கலையே வந்து மத்தவங்க மேல நம்ம வச்சுட்டு அல்லாஹ் மறந்துட்டோம்னா இந்த தண்டனை தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நான் ம். அவனுக்கு வந்து யாருமே உதவ முடியாது. இந்த உலகத்திலயும் சரி, மறு உலகத்திலயும் சரி. அடுத்தது. அதே மாரி லம் தக்குன் லஹு ஃபியத்துன் எந்த கூட்டமும் இருக்கலன்னு சொல்லி சொல்றது, இப்போ அப்படியே நமக்கும் புரிய வரும். ம், நம்ம வந்து நம்ம பிரச்சனையின் போது ஒருத்தவங்க அ ஃபுல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணிருவாங்க, வச்சுருவாங்கன்ற நம்பிக்கைய தாண்டி, ம், ஃபர்ஸ்ட்டு அல்லாஹ் எனக்கு உதவுவான். ஏன்னா, ம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் எல்லாருமே வந்து தொரத்திட்டே வர சமயத்துல, அவங்க வச்சிருந்தது மக்கள் மேல நம்பிக்கை இல்ல. அல்லாஹ் மேல மட்டும் தான். அதனால தான் வந்து அவங்களுக்கு அல்லாஹ் அப்படியே ஹெல்ப் பண்ணான். இந்த ம், குகைவாசிகளுடைய நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். ம், ஆ ஏன்னா ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சு. எந்த ஃபாய்தாவும் இல்ல. அல்லாஹ்வுடைய உதவியினால தான் அவங்களே முன்தசிரான்னு சொல்லக்கூடிய சேஃப்டி பண்ணிக்கிட்டாங்க. அவங்கள ம், அவங்களே சேஃப்டி பண்ணிக்கிறது. தற்காத்துக் கொள்வது. ம். ஸோ யாரும் நமக்கு இருக்க மாட்டாங்க. நம்மள நாமே தற்காத்துக் கொள்ளணும் அப்படின்றது நம்பிக்கை, தவக்குல் அப்படின்றது அல்லாஹ் மேல தான் இருக்கணும்ன்றது இதுல புரிய வருதுங்க. Right. ம். ஓகே அடுத்தது போலாம். போலாம். ஹுனாலிகல் வலாயத்து லில்லாஹில் ஹக். ஹுவ கைருன் தவாபன் வ கைருன் உகுபா. அந்த இடத்தில் உதவி செய்தல் உண்மையான அல்லாஹ்விற்கே உரியதாகும். அவனே தன் அடியார்களுக்கு கூலி கொடுப்பதால் மிக்க மேலானவன். ஆ தன் அடியார்களின் செயல்களுக்கு நற்கூலி வழங்க முடிவு செய்வதிலும் மிக்க மேலானவன் என்பதையும் அவன் அறிந்து கொண்டான். வந்து இந்த ஆ வசனத்தின் மூலமாக 44வது வசனத்தின் மூலமாக இந்த கதைய வந்து நிறைவுக்கு கொண்டு வரும். அதோட அந்த கதை வந்து முடியப் போகுது. ஸோ இதுல வந்து அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு பார்த்தா, அவனுடைய அந்த உண்மையான அ நிலைமை என்ன? யார் எதுவுமே செய்ய முடியும் அப்படின்றத வந்து அ அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஹுனாலிக அப்படின்னு சொன்னா, அங்கே அப்படின்ற பொருள். ஹுனாலிக்கல் வலாயத்து லில்லாஹி ஹக்கு. அதிகாரம் அப்படின்றது உண்மையான அல்லாஹ்வுக்கே உரியது. இப்போ ஹுனாலிகாவுக்கு 2 அர்த்தங்கள் சொல்றாங்க. ஒண்ணு மறுமை நாள்ல, இந்த விசாரிக்கக்கூடிய நாள்ல வந்து அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே அதிகாரம் இருக்காது. அந்த அர்த்தத்திலயும் இது வந்துரும். 2வது சோதனையின் போது, அந்த செல்வந்தனுடைய அந்த தோட்டம் அழிஞ்சு போற இக்கட்டான டைம்ல வந்து அவனுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல. அந்த டைம்ல கூட அந்த உண்மையான அதிகாரம்
யார்கிட்ட இருந்துச்சு அங்கே அப்படின்னு அல்லாவிடம் தான் இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெளிவா புரிய வந்துருச்சு. அந்த அழிஞ்சு போற டைம்ல எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போற டைம்ல அவருக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சிருச்சு. அல் வலாயா அப்படின்னு சொன்னா அதிகாரம், பாதுகாப்பு, உதவி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படி ஏகப்பட்ட அர்த்தங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த தோட்டக்காரன் வந்து நினைச்சிருந்தது இந்த இதுதான். அந்த அதிகாரத்த, பாதுகாப்ப, அவருடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப இது எல்லாமே. ஆனா வந்து உண்மை என்ன அப்படின்றது வெளிப்பட்டபோது, அதெல்லாம் தோட்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போனபோது, உண்மையான பாதுகாவலன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. லில்லாஹில் ஹக்கு. அல்லாஹ்வுக்கே வந்து அந்த உண்மையான அல்லாஹ்விற்கே உரியது. உலகத்துல வந்து எவ்வளவோ பேரு அ அதிகாரம் இருப்பதாக அ மன்னர்கள் வந்து நெனச்சுக்கிறாங்க. செல்வந்தர்கள் நெனச்சுக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போகக்கூடியதுன்றத அல்லாஹ் நினைவுபடுத்துறான். எல்லாமே வந்து அவன்கிட்ட உள்ளது. இந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வது, அதே மாரி வந்து தான்கிட்ட எதுவும் இருப்பதா நெனச்சுக்கிறது எல்லாமே வந்து தப்பு. அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் எல்லாமே இருக்குன்றத அந்த சைடு திருப்பி விடுறான். அல்லாஹ் வந்து ஒருவன் மட்டுமே. அல் ஹக்கு. அதுதான் நிலையான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லி காண்பிக்கிறான். அந்த கதையினுடைய இறுதி கட்டமாக. ஸோ எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் முடிஞ்சு எல்லாமே அல்லாஹ் கிட்ட தான் இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு, "ஹுவ கைருன் ஸவாபன் வ கைருன் உக்பா." அவன் வெகுமதி அளிப்பதிலும் சிறந்தவன். அதே மாரி காரியங்களில் முடிவை தருவதிலும் சிறந்தவன். இப்போ இந்த வசனத்தோட அல்லாஹ் வந்து நிறைவு செய்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். "ஹுவ கைருன் ஸவாபா." அப்படின்னா, ஒரு செயலுக்கு கிடைக்கக்கூடிய பலன். சவாப் அப்படின்றது நன்மை. இந்த அர்த்தத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ, ம். இந்த உலகத்துல அவருக்கு கிடைச்ச லாபத்த வந்து ஒரு பெருசா பார்த்தாரு இல்லையா? அவருக்கு கிடைச்ச விளைச்சல, அதே மாதிரி இது எல்லாமே வந்து பெரிய லாபம். ஆனா, அது எல்லாமே போயிருச்சு. ஆனா, அவருடைய ஏழை ஃப்ரெண்ட பாருங்க. அவருடைய ஈமான தான் ஃபர்ஸ்ட் வச்சார். பேஸ்மென்ட்டா அவர் ஈமான தான் வச்சாரு. வச்சதுக்கு அவருக்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி வந்து நிலையானது, அழிந்து போகாதது அப்படின்றத நம்ம வந்து புரியும். "கைருன் ஸவாபானா" அவனே சிறந்த வெகுமதி அளிக்கிறான். அல்லாஹ் ஒருத்தருக்கு வந்து கூலி குடுத்திருக்கான்னா, அது மனிதர்கள் குடுக்கிறத விட, உலகம் தருவத விட பல மடங்கு மேலானதாக இருக்கும் அப்படின்றது நமக்கு புரிய வருது. "கைருன் உக்பா." உக்பா அப்படின்றது வந்து "வல் ஆகிபத்து லில் முத்தகீன்" அப்படின்னு சொல்லுவாங்க. இறுதி நல்முடிவு வந்து அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த முடிவு இருக்கும். உக்பா அப்படின்னு சொன்னா ஒரு செயலுடைய இறுதி விளைவு என்ன? முடிவு என்ன? அப்படின்றத சொல்லக்கூடியது. அந்த செல்வந்தருடைய நிலை என்ன ஆச்சு? கடைசியில, "அந்தோ பரிதாபமே! யா லைத்தனி" அப்படின்ற வார்த்தை தான் முடிவா வந்துச்சு. ஆனா அந்த நண்பரோட முடிவு எப்படி இருந்துச்சு? மன நிறைவிலையும் ஒரு பெரிய நல்லா வந்து என்ன திருப்திப்படுத்திக்கிட்டான். அது என்ன இறைவனுடைய திருப்தி தான் அவருடைய ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்றத பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்த செய்யறோம் அப்படின்னு சொன்னா, தற்காலிகமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்த பார்க்காம, அதனுடைய அந்த இறுதிக்கட்ட முடிவு, அந்த எண்ட் ரிசல்ட் அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம சிந்திக்கணும்ன்றத அல்லாஹ் வந்து இதன் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறான். ஸோ அந்த வரலாற்றினுடைய சுருக்கத்த வந்து நம்ம பார்க்கிறோம். அந்த 2 நபருடைய விவாதத்தின் மூலமாக, அவங்க 2 பேரும் யுஹாவிருஹுன்னு அல்லாஹ் சொல்லி காண்பிச்சான்ல. ஸோ அதுல நமக்கு அல்லாஹ் வந்து 4 விஷயத்த வந்து தெளிவுபடுத்துறான். அதுல வந்து நான் 4 விஷயத்த எடுத்திருக்கேன். அத வந்து நான் சொல்றேன். ஒண்ணு என்கிட்ட தான் எல்லாமே இருக்கு அப்படின்ற ஒரு கர்வம் வந்து, அல்லாவை ஒரு மனிதனிடமிருந்து சாரி ஒரு மனிதன அல்லாவிடமிருந்து பிரிக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒருத்தன்ட்ட வந்து கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் வந்து எந்த லிங்க்கும் இல்ல அப்படின்ற ஒரு இது வந்து ஏற்பட்டுரும். ஸோ இது இருக்கக்கூடாது. 2வது பணிவு. எல்லா இடத்துலயும் இருக்கும்போது, அது எப்பயுமே உயர்வ மட்டும் தான் நமக்கு குடுக்கும். வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டியும் சரி. அல்லாஹ்வ வந்து சார்ந்து இருக்கிறது, பணிவாக நடக்கிறது தான் உண்மையான பலம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த அவருடைய ஃப்ரெண்டோடைய வேர்ட்ஸ் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பணிவான வார்த்தைகள். அத நம்ம வந்து சில வசனங்கள்ல அப்படியே முன்னாடி உள்ள வசனங்கள்ல பார்த்துக்கிட்டே வரோம். அதே மாதிரி இந்த சம்பவத்தின் மூலமாக அல்லாஹ் குடுத்திருக்க எந்த அருட்கொடையாக இருந்தாலும், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது, நம்ம கர்வத்த உடைக்கக்கூடிய ஒரு ஒரு அரண். ஒரு சேஃப்டி ஒரு கேடயம் சொல்லலாம். சோ, இந்த சம்பவத்துல நமக்கு என்ன புரிய வருது? ஒரு அருட்கொடைகள பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒண்ண பார்த்தோம்னா, மாஷா அல்லாஹ் அப்படின்ற வார்த்தைய நம்ம சொல்றதுக்கு
நம்ம மேல ஒரு கடமையா இருக்கு. அப்படி சொன்னோம்னா, நம்ம ஈமான் வந்து இன்னும் கொஞ்சம் சேஃப்டி ஆகுன்றத நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். சோ, இறுதியாக எவ்வளவு பெரிய செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் அது இது என்ன இருந்தாலும் எல்லாமே தற்காலிகமானது. அதிகாரம் என்பது அல்லாஹ்விடம் உள்ளது. அது மட்டுமே நிலையானது அப்படின்றத அல்ஹம்துலில்லாஹ் 44வது வசனமாக நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சோ, இதோட அந்த தோட்டக்காரருடைய அந்த நிகழ்வு வந்து அல்லாஹ் வந்து முடிக்கிறான். ஒரு பெரிய படிப்பினைகளோட, பெரிய பாடத்தோட வந்து நமக்கு சொல்லித் தரான். இல்லையா? நான் என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அந்த நேரத்துல இருக்கிறான். அந்த நேரம்னா அந்த அழியிற நேரம். அப்போ அல்லாஹ் ம், உதவி இருந்தா அந்த தோட்டம் காப்பாற்றப்பட்டிருக்கும். இல்ல, ம், ஸோ யாராலும் எதுவும் நமக்கே பாருங்க சில நேரங்கள்ல அதாவது மயிர் இலையில் தப்பித்தார் அப்படிம்பாங்க. என்ன, அந்த ம், ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், ஒரு நிமிஷம் தப்பிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. அது அல்லாவுடைய நாட்டம் தான் அப்படிங்கிறத ம், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, சொன்ன நிறைய விஷயங்கள் ம், இருக்கலாம். இந்த ஃப்ளைட்ல போயிட்டே இருப்பாங்க, பயங்கரமா ஆடும் இது மேல, சம்டைம் மேகத்துக்குள்ள போகும்போது. அப்ப எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, இந்த ஓ முஸ்லீமா, கடவுளே! முஸ்லீமே கடவுளே தான். முஸ்லீம் நம்ம நம்ம அல்லாமோ என்ன, ம், அங்க எல்லாம் ஒரே வந்து அங்க வந்து வேற வழியே இல்லை. வானத்துல போய் யார போய் நீங்க பைலட் எவ்வளவு போக ம், முடியாது. பைலட் நினைச்சா கூட அவரை காப்பாற்ற முடியாது. நடுக்கடல்ல கப்பல் தத்தளிக்கும் போது அந்த ம், மாலுமியால கூட யாரும் காப்பாற்ற முடியாது. என்ன, அல்லா ஒருத்தன் தான். அந்த ஒரு ஹக்குங்கிறான். ஹக்குன்னா உண்மை, உண்மைன்னு சொல்றாங்க. ம், அதனுடைய கடமை கூட சொல்லலாம். அல்ல நாடுன்னா ம். அங்க வந்து அவங்களை காப்பாத்துவான், காப்பாத்திருக்கலாம். காப்பாத்துவான். ஹக்குன்னா அந்த அவங்களை அழிக்கணும்னு நினைச்சா அழிப்பான். அது ஹக், முடிச்சிரு அந்த அவ்வளவுதான். அந்த மீனிங்ல எடுப்பான். ஹைரன் சவாபம், அல்லாஹ் கொடுக்குற சவாபா, அது புரியல என்னது சவாபம். ஹைரன் உக்குபா, ஹைருன் சவாபானா, ஹுவ அதாவது ஹைருன் சவாபம், ஹுவ ஹைருன் பா அப்படின்னா நான் ஹுவ என்ன ஹைர் அப்படின்னு சொன்னா அவன் வந்து சிறந்தவன். நினைக்கிறேன். சவாபன்னா நன்மைகளை அளிப்பதில். அப்படின்னா நன்மை கொடுக்கறதுல அல்லாவே சிறந்தவன். அவன் கொடுக்குற சவாப் தான் சிறந்த சவாப். என்ன நினைக்கிறீங்க? ம், மத்தவங்க ம், மூலமா நம்ம நாடி போற மத்தவங்க மூலமா எல்லாம் மருந்து கிடைக்கிற சவாப் வந்து மேபி அது அஹ், அது நமக்கு அழிவா கூட இருக்கலாம். நம்ம நினைச்சிட்டு போவோம் எல்லாம் மறந்து. உதவி கேட்கறது வந்து மற்றவங்கள்ட்ட தப்பு இல்லை. நான் உதவினா மற்றவங்கள்ட்ட போய் வேலை செய்யறதோ, பிசினஸ் செய்யறதோ, வியாபாரம் செய்யறதோ, அஹ், அது அதுல வர லாபம் வந்து அது ஹலாலா, அல்லாஹ்வ ஒரு பயந்து பயந்து இல்ல, அல்லாஹ் பார்க்கறான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல யாரையும் ஏமாத்தாம வர லாபம் தான் ஹைரான சவாப். என்ன நினைக்கிறீங்க? ம், நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் யாரு இருக்கிறா என்ன, தெரியாம வித்துடலாம், அதை ஏமாத்தலாம். என்ன, ஒன்றும் ம். தெரியாம இருக்கிறான் என்ன, ஒரு 4 கிலோ 5 கிலோன்னு போட்டு வித்துரும். என்ன, நம்ம யாரு கேட்கறதுக்கு யாரு இருக்கிறா அப்படிங்கிற சவாப். கேக்குறது கேக்குறதுக்கு யார் இருக்கா? இது ரொம்ப பாக்குறதுக்கு யாருக்கா, கேட்கறது யாருக்கா அப்படின்னு சொன்னா கேக்குறது. அது ஹைரு கிடையாது. என்ன, ஹைருக்கு ம், 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 ஆப்போசிட் வந்து என்ன, ஷர். ஷர்ன்னு சவாப். என்ன, ஹைர் உக்குபா முடிவு. என்ன, அல்லாஹ் வந்து நல்ல முடிவு கொடுப்பான். இந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்குற முடிவு தான் முடிவு. என்ன, சொர்க்கம் ம், நரகம் வந்து யாரும் எண்டு வந்து அல்லாஹ் கையில தான் இருக்கு. நம்ம முடிவு எங்க இருக்கோ, நம்ம மௌத்து எங்க, நம்மளுடைய எங்க போய் நாளைக்கு என்ன சாப்பிட போறோங்க நமக்கு தெரியாது. என்ன, ம். நம்ம அடுத்த ஹைருன் ஹைருன் உக்குபான்னா என்ன சொல்றது? புரியல. ஹைர் முடிவாலும் ஹைரா சிறந்தவன்னா அல்லாஹ் செய்யற முடிவாலும் அல்லாஹ் அப்படின்னா? அல்லாஹ் அல்லாஹ் நடத்துற முடிவு எல்லாமே நல்ல முடிவா தான் இருக்கும். என்ன, ஒருத்தங்களை ம், சில ரிசல்ட் வந்து நம்ம நினைப்போம் அது நமக்கு பாதகமா இருக்கும் நினைப்போம். அது வந்து உலக அமைதிக்காக அல்லாஹ் செய்யற நன்மையா தான் இருக்கும் அது. என்ன, இருக்கலாம். ம், அந்த ஒரு முடிவு நடந்ததை பத்தி அதான் கலா கதிர் சொல்லுவோம் இல்லையா? என்ன, அந்த அல்லாவுடைய கதிர் எல்லாமே வந்து நன்மையான கதிரா தான் இருக்கும். ஒருத்தங்களை அழிச்சாலும் அந்த வந்து உலகத்தை வந்து அஹ், சரிப்படுத்துறதுக்காக தான் அவனுடைய அழிவு இருக்கும். நான் வாழ வச்சாலும் மற்றவங்க அது வந்து அந்த முடிவு நல்ல முடிவா இருக்கும் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க? ம். ஸோ அல்லாஹு எல்லாத்தையுமே ஆலம். வந்து அல்லாஹ் மேல அவ்வளோ நம்ம எல்லாமே அல்லாஹ் கையில விட்டுறணும் நம்ம.
அதே நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்லை. பட் முயற்சிகளும் செய்யாம இருக்கக்கூடாது. எல்லாம் தான் அல்லா கையில வருது கண்டிப்பா. அப்படின்ட்டு நம்ம வந்து அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கொடுப்பான் தான். நீங்களும் போய் ஒட்டகத்தை கட்டி கொடுன்னு தான் சொல்றான். என்ன? ம். என் மேல நம்பிக்கை வச்சு நீங்க போய் நிறைய ஆயத்துக்கள் வரும். என்ன? உலகம் வந்து பெருசா உங்களை படைச்சிருக்கிற மலாய்க்கத்து பாருங்கலாம் கேட்பாங்க. காரணம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கீங்களேடா. என்ன? ம். உலகம் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய உலகம். என்ன? நீங்க போய் உங்களுடைய ரிஸ்கை தேடி போக வேண்டாமா? என்ன? இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு வர சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க எல்லாம் நிறைய ஆயத்துக்கள் வரும். இன்ஷா அல்லாஹ். ஸோ நம்ம ம். வந்து எல்லாமே தவக்கத்து வைக்கணும். ஒட்டகத்தையும் கட்டி போடுவோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். கரெக்ட் கரெக்ட். ரைட். ரைட்.